வணக்கம் பக்தர்களே, சாமியே சரணம் ஐயப்பா. சபரிமலை ஐயப்பன் கோவிலின் 18 புனித படிகள் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவை தெரியுமா? இந்த 18 படிகள் வெறும் கற்களால் ஆன படிகள் அல்ல, மனிதன் தனது ஆசைகள், பாவங்கள் மற்றும் அறியாமையை வென்று இறைவனை அடையும் ஆன்மீக பயணத்தின் அடையாளமாகும். முதல் 8 படிகள் மனிதனின் தீய குணங்களை குறிக்கின்றன. முதல் படி காமம், 2ஆம் படி குரோதம், 3ஆம் படி லோபம், 4ஆம் படி மோகம், 5ஆம் படி மதம், 6ஆம் படி மாற்றரியம், 7ஆம் படி தம்பம், 8ஆம் படி அகங்காரம். இந்த 8 குணங்களையும் வென்றால்தான் ஆன்மீக முன்னேற்றம் சாத்தியம். அடுத்த 5 படிகள் மனிதனின் 5 புலன்களை குறிக்கின்றன. கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தோல். இந்த புலன்களை கட்டுப்படுத்துவது வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. அடுத்த 3 படிகள் மனிதனின் 3 குணங்களை குறிக்கின்றன. சத்துவம், தூய்மை மற்றும் ஞானம். ரஜோ குணம், செயலாற்றல். தமோ குணம், அறியாமை. இந்த 3 குணங்களையும் சமநிலைப்படுத்த வேண்டும் என்பது இதன் தத்துவம். 17வது படி வித்யா, அதாவது உண்மையான அறிவு. 18வது படி அவித்யா நீக்கம், அதாவது அறியாமை நீங்கி இறைவனுடன் ஒன்றிணையும் நிலை. எனவே 18 படிகளை ஏறுவது என்பது வெறும் உடல் பயணம் அல்ல, அது மனதை தூய்மைப்படுத்தி ஆன்மாவை இறைவனிடம் அழைத்துச் செல்லும் புனித பயணம் ஆகும். சாமியே சரணம் ஐயப்பா. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் பக்தி சார்ந்த வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.